friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் சிந்தாமணி. இது வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க. ரொம்ப ஒரு பாப்புலரான டிஷ் இது. அதாவது சிக்கனில் நிறைய அந்த வாசனை தரக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் சேர்த்து அதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் இந்த சிக்கன் சிந்தாமணி. ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட்டோடு இருக்கும். அது பர்டிகுலர்லி நாட்டுக்கோழியில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர்ஃபுல் சிக்கன் சிந்தாமணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபி பர்டிகுலர்லி நாட்டுக்கோழியில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின கோழி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. நல்லா போனோடு இருக்கிற பீசஸ் தான் எடுத்துருக்குறோம். அடுத்தது கிட்டத்தட்ட 350 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய வெங்காயம் சேர்க்கும் போது தான் இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது 20 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த வரமிளகாய் வந்து இப்படி உடச்சிட்டு விதை அத்தனை உதுத்துட்டு எடுத்துக்கணும். அந்த விதையோடு நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த மிளகாய் நான் எடுத்துருக்கிறது பெருசாக காரம் இல்லை, அதனால் 20 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு பர்டிகுலர்லி இந்த வரமிளகாவோட ஃப்ளேவர் வந்து இருக்கணும். ஸோ அதனால் நிறைய மிளகாய் சேர்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்கிற மிளகாய் எந்தளவுக்கு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு ஒரு 10 to 12 பல்லும், இஞ்சி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக இடித்து தான் எடுத்துக்கணும், அரைக்கக்கூடாது. ஸோ இப்படி நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி இஞ்சியும் இப்படி இடித்து வச்சுக்கணும். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாளிச்சுட்டு மற்ற என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்க. இப்போ இங்கே சிக்கன் வறுக்க இரும்பு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மட்டன் சிக்கன் வறுவலெல்லாம் இரும்பு கடாயில் நம்ம வறுக்கும்போது ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இரும்பு கடாய் வந்து நான் தோசைக்கல்.com இருந்து வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது பற்றின வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி தோசைக்கல்.com விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ப்ரீ சீசன்டு கேஸ்டைன் பேன்ஸும் தோசைக்கல்லாம் ரொம்ப அழகாக கிடைக்கிது, நல்லா இருக்குது. அடுத்தது இங்கே கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதனால் சுத்தமான நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய் பனிக்காலத்துக்கு உறைஞ்சி நிற்கிது. ஸோ அவ்வளோதான், அதனால தான் இந்த கலர் இருக்குது. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து வெங்காயம் போட்டு நம்ம வதக்கலாம். கண்டிப்பாக வந்து சிக்கன் சிந்தாமணி நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஆயிலோட ஃப்ளேவரும் அந்த சிக்கனோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போதும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சின்ன வெங்காயம் ஒரு 350 கிராம் சேர்த்துக்கிறேங்க. அது ஜஸ்ட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம், ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம். அதை வந்து நல்லா இப்படி வதக்கி விட்டுறணும். நல்லா கலர் மாதிரி வதங்கணும். இப்போ இதில் இடித்த பூண்டு 10 to 12 பல் பூண்டு, கூடவே இடித்த இஞ்சி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி. அரைக்க வேண்டாம், இடித்து சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். வதங்கி அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது இப்போ இதில் 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாவை சேர்த்துக்கலாம். அதாவது இங்கே 20 மிளகாய் எடுத்துருக்கிற, விதை நீக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து காரம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த டிஷ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். இந்த மிளகாவோட ஃப்ளேவர் தான் இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டு. இப்போ இதில் சுத்தப்படுத்தி வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ் பர்டிகுலர்லி நாட்டுக்கோழியில் செய்யும்போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு.
அவ்வளோதான், எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி விட்டு வேகும். உப்பு சேர்த்தாச்சு. ஸோ சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வெந்து வரும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம கலந்து வச்சு மூடி வச்சோம். பட் அதில் பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. பட் இதுலேயே நம்ம சிக்கன் குக் பண்ண முடியாது. இது நாட்டுக்கோழி. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் குக் ஆகும். கண்டிப்பாக ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும். நம்ம சிம்மில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு குக் பண்ணணும். ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி, இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஒரு 20-25 நிமிஷம் அது அப்படியே சிம்லேயே குக் ஆச்சுன்னா நல்லா வெந்துடும். நல்லா ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா ஆல்மோஸ்ட் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், கிளறுனா நல்லா ட்ரை ஆகிருக்கு. இன்னும் ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே மறுபடியும் நல்லா ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. இது மற்ற எந்த ஸ்பைசஸும் நம்ம சேர்க்கலை. வெறும் அந்த மிளகாய், மஞ்சள் பொடி, இடித்த இஞ்சி பூண்டு, நிறைய சின்ன வெங்காயம், சிக்கனும் அந்த எண்ணெய், அவ்வளோதாங்க சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஆனால் இந்த பொருட்களோட அந்த தனிப்பட்ட சுவையும் வாசனையும் இந்த சிக்கனோட கலந்து அது வெந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு யூனிக் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த டிஷ்ஷு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.